இந்த நாளை எப்படி மறக்க முடியும்? 4 பிள்ளைங்க போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரன் 3 பிள்ளைங்களும். இந்த 21 வருஷமா எங்களால் மறக்க கூட முடியல. சுனாமி வந்து எங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுச்சு. திரும்பி போய் பார்க்கும்போது எல்லாமே தண்ணியில மெருங்கி கிடக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் வண்டி தாங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாங்க. ஆனால் அவங்க மறக்க முடியல எங்களால். இந்த நாள் வந்தவே எங்களால் முடிய மாட்டேங்குது. 3 வாரி கொடுத்துட்டேன், புருஷனையும் வாரி கொடுத்துட்டேன், பிள்ளைங்களையும் வாரி கொடுத்துட்டேன். பறி கொடுத்த பல உயிர்களை நினைச்சு கலங்கிய பொதுமக்கள் எங்களால மீண்டு வர முடியல. 2004 டிசம்பர் 26 சண்டே. அதுவுமா காலையில எல்லாருமே அவங்களுடைய நாட்களை ரொம்ப சாதாரணமா ரொம்ப சந்தோஷத்தோட ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு. நம்ம தமிழ்நாட்டை சுனாமி தாக்கிய அந்த நாள் நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. குடும்பங்களை, தனக்கு நெருக்கமான உறவுகளை இழந்த பல பேரு இன்றைய நாள்ல பல மாவட்டங்கள்ல அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. குறிப்பா வேளாங்கண்ணியில சுனாமியால இறந்து போன 1000க்கும் அதிகமானோர ஒரே இடத்துல அடக்கம் செஞ்ச அந்த வேளாங்கண்ணி ஆர்ச்ல நிறைய மக்கள் மெழுகுவத்தி ஏத்தி அஞ்சலி செலுத்துறாங்க. உறவுகளை இழந்து பல வருஷமானாலும் அந்த வலி, அந்த காயம் எப்பவுமே மாறாது. இந்த காட்சிகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு.